அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே பிறப்பால் உண்டு. 27 நட்சத்திரத்தில் நமக்கு எது அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சு. நீங்கள் என்ன சொன்னா கண்டுபிடிக்கிறது தான் ஒரு விஷயம். ஜோதிடத்தில் பலவிதமான கருத்துக்கள்லாம் இருக்குதான் செய்யும். அதை இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் நான் சொல்ற விஷயத்த அப்ளை பண்ணிப்பார். அப்ளை பண்ணிடணும். முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் என்ன சொன்னா அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வரும். அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பயன்படுத்துகின்ற விதத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்குண்டான உணவுகளையோ அதற்குண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த விருட்சங்களையோ அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான மிருகங்களையோ நாம் என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஆக்டிவேஷனுக்கு செயல்படுத்தி பார்ப்போம். அந்த விதத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா தான். இது நம்ம புதிதாக இதில் முன்னோர்கள் சொல்லி வைத்தது. இப்ப சந்திரன் நின்ற நட்சத்திர பாதத்தை எடுங்க. சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறது எடுக்கணும். 5 குடையவன். ஏன்னா 5 குடையவனும் 9 குடையவனும் தான் என்ன சொல்லலாம்னா இதுல ஹீரோக்கள். 5 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், 9 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் இதை எடுக்கணும். எடுத்துட்டு என்ன சொல்லலாம்னா 3ஐயும் கூட்டணும். 5 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம், 5 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், 9 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம். இது இந்த பாத வாரியை கொஞ்சம் கணக்கெடுக்கணும். அதெல்லாம் எடுத்துடலாம். எப்பயுமே ஜோதிடத்திற்குள்ள வந்தாச்சுன்னா ஏதாவது மைண்டூட்டா போய் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட கிடைக்கும். ஆனால் அதை செயல்படுத்தும் போது ஒரு நாளில் வெற்றி வராது. நீங்கள் பயன்படுத்த அது வெற்றி வரும். அப்ப சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம், 5 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், 9 குடையவன் நின்ற நட்சத்திர பாதத்தை எடுத்துக்கிட்டு கூட்டிக்கிடும். கூட்டிட்டு என்ன சொல்றான்னா கூட்டினதுல ஒரு ரவுண்ட் அப் நம்பர் வரும். இதை என்ன சொன்னா 108ஆல வகுக்கணும். ஏன்னா 108 என்பது மாற்ற முடியாத 108 பாதங்கள் தான். இதை 108ஆல் வகுக்கணும். 108ஆல் வகுத்தது போக என்ன சொன்னா மீதம் வருகின்றது எத்தனை ஒரு பாதம், எத்தனை ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை என்ன சொன்னா நம்ம மேசம் தலைமை நட்சத்திரம் ஆகிய அசுவதியிலிருந்து அந்த பாத வாரியா எண்ணணும். அப்படி எண்ணி எந்த இடத்துல அந்த பாயிண்ட் நிற்குதான் அதான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அது ஒரு புள்ளியில நிற்கும். இருந்தாலும் அந்த நட்சத்திரம் முழுமையாவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யும். அப்படி வரும்போது என்ன சொல்லலாம்னா ஒரு உதாரணம் சொல்றேன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது 92வது பாதத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம், அது என்னுடைய ஜாதகம் தான். சந்திரன் நின்ற நட்சத்திரம் 92வது பாதத்தில் இருக்கிறது. 92 ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. 5 குடையவன் நின்ற நட்சத்திரம், 5 குடையவன் நின்ற 5 குடையவன் என்ன சொல்றான்னா 5 குடையவன் யாரு? சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்காருன்னா 93வது நட்சத்திரத்தில் நிற்கார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் 92வது பாதம், 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய சனி நின்ற நட்சத்திர பாதம் 93வது பாதம், 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நின்ற பாதம் புதன். 9 குடையவன் எனக்கு புதனாக இருக்கிற காரணத்தினால அவர் 66வது பாதத்தில் நிற்கிறார். அப்ப சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் 92, 5 குடையவன் சனி நின்ற நட்சத்திர பாதம் 93, 9 குடையவன் புதன் நின்ற நட்சத்திர பாதம் 66. இதெல்லாம் மொத்தத்துக்கு கூட்டினா 251. 251 வந்துருச்சு. இது ஒரு ரவுண்டு டோட்டல். சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம், 5 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், 9 குடையவன் நின்ற நட்சத்திர பாதம், இது மொத்தம் கூட்டுறோம் 251 வச்சு 108ஆல வகுக்கும். 251 எத்தனை 108 இருக்குது? 2 108 இருக்குது.
ஏன்னா 216 வந்துடும். அப்ப 251 216 கழித்தால் 251 216 கழித்தால் 35 வரும். அப்ப 35 வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எங்க பார்க்கணும்? மேசத்தில் 9 பாதம், ரிஷபத்தில் 9 பாதம், மிதனத்தில் 9 பாதம், கடகத்தில் 9. அப்ப 4 போதம் 36. நமக்கு 35 தான் மீதம் இருக்கிறது. அப்ப ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டான ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் மேல் படுத்திருக்கின்ற அந்த ஐயா தான் இவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார். அப்ப இந்த நபர் புதன் ஆதிபத்தியமுடைய கோவில்கள், புதன் ஆதிபத்தியமுடைய கோவில்கள், விஷ்ணு பகவான், பெருமாள் வழிபாடு. அதனாலதான் இந்த நாமம் அப்படிங்கறத என்ன சொன்னா இப்படி ஒரு பட்டையா என்ன சொன்னா, ஒரு நாமத்தை போடுவதற்கு காரணம் பெருமாள் என்பதை நம்ம எப்பயுமே நமக்கு பெருமாள் தான் இன்னைக்கு வரைக்கும் படி போட்டுட்டு இருக்காரு. அதிர்ஷ்டம், ஆயில்யம் அதிர்ஷ்டமாக வந்ததுனால் ஜோதிடம் வந்தது. புதன்னாலே ஜோதிடம், கல்வி. நம்மளை சார்ந்து யார் இருந்தாலும் கல்வியில உயர்த்தி விட்டுருவோம். அதான் ஒரு வழிமுறைகள் வலிமை வந்துடும். புதன் என்று சொன்னால் கல்வி. அப்ப வாழ்க்கையில் எல்லாரும் அவர்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள என்ன சொல்லலாம்னா, ஒரு நட்சத்திர பாதம் தான், அந்த நட்சத்திரம் ஃபுல்லாவே வேலை செய்யும். அப்ப சூரியனா, சந்திரனா, செவ்வாயா, எது ஒண்ணு வந்தாலும் என்ன சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கும் முறை. அப்ப அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கும் முறை அப்படிங்கும் போது நீங்கள் என்ன சொன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு, நட்சத்திரங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம். அதுல எல்லாருக்குமே என்ன சொன்ன, அசுவதினா முந்திரி பருப்பு, பரணினா நெல்லிக்காய், கார்த்திகைனா என்ன சொன்னா பேரிச்சம்பழம், ரோகிணி என்று சொன்னால் நவாப்பழம், மிருகசீரிடம் என்று சொன்னால் தேங்காய் சில்லு, தேங்காய் சாதம், தேங்காய் பால். மிருகசீரிடத்துக்கு அது, திருவாதிரைக்கு நாட்டு வாழைப்பழம், புனர்பூசத்திற்கு என்ன கரும்பு சாறு, பூசத்திற்கு ஆப்பிள், பூசத்திற்கு ஆப்பிள், ஆயில்யத்திற்கு புனர்பூசத்திற்கு கரும்புச்சாறு, பூசத்துக்கு ஆப்பிள், ஆயில்யத்திற்கு என்ன சொன்னா முருங்கைக்காய். முருங்கைக்காய் நல்லா சாப்பிடலாம். மக நட்சத்திரத்திற்கு மாங்காய் சாப்பிடலாம். பூர நட்சத்திரத்துக்கு எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கலாம். உத்தர நட்சத்திரத்திற்கு உத்தர நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னா ஆரஞ்சு பழம்னு நினைக்கிறேன். உத்தரத்துக்கும் அஸ்தத்துக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கிறது, இருந்தாலும் அதை நீங்க தேடி எடுத்துக்கலாம். அஸ்தத்துக்கு ஆரஞ்சு பழம்னு நினைக்கிறேன். சித்திரைக்கு என்ன சொன்னா சப்போட்டா. அனுசத்திற்கு என்ன சொல்லலாம் பனை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி காப்பி, நொங்கு. அதற்கடுத்து என்ன சொன்னா கேட்டைக்கு என்ன சொன்னா வல்லாரை மிட்டாயி. அதற்கடுத்து என்ன சொன்னா மூலத்திற்கு கொய்யாப்பழம். புராடத்திற்கு காளான், வெள்ளரி பிஞ்சு. உத்திராடத்துக்கு என்ன சொன்னா பலாப்பழம். திருவோணத்திற்கு என்ன சொன்னா கேசரி, அதான் இது சீதாப்பழம். அவிட்டத்திற்கு என்ன சொன்னா தக்காளி சாதம். சதயத்திற்கு என்ன சொல்லலாம்னா கருப்பு திராட்சை. பூரட்டாதிக்கு என்ன சொன்னா மாம்பழம். உத்திரட்டாதிக்கு அன்னாசி பழம். ரேவதிக்கு என்ன சொல்லலாம்னா நெல்லிக்காய். அவ்வளவுதான். அந்த உத்தரத்திற்கும் அஸ்தத்திற்கு ஆப்பிள். அஸ்தத்துக்கு ஆப்பிள், உத்தரத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதனால இதெல்லாம் நம்ம என்ன சொன்னா, இந்த உணவுகளை நாம் சாப்பிடுவதனால் அந்த அதிர்ஷ்டம் நம்மளோடு, அதிர்ஷ்டம் என்பது என்ன சொன்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாலே அதிர்ஷ்டம் தான். அதனால இது ஒரு இலகுவான பதிவு தான். யாரும் டென்ஷன் ஆக, யாரும் தயவு செய்து என்ன சொன்னா, கணக்கு தான். சந்திரன் என்ற நட்சத்திர பாதம், 5 குடையவன் என்ற நட்சத்திர பாதம், 9 குடையவன் என்ற நட்சத்திர பாதத்தை 3ஐயும் கூட்டி 108ஆல் வகுத்தது போக மீதம் எவ்வளவு வருகிறதோ அதை
அசுபதியிலிருந்து பாத வாரியாக எண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் தெரிஞ்சிடும். ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, சூழ்நிலைகள் அப்படி. அதனால எல்லாரும் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை கண்டுபிடித்து வெற்றி வாகை சூடி அந்த விருட்சங்களையோ அல்லது அதனுடைய சிம்பல்களையோ பயன்படுத்துங்க, அதனுடைய உணவை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்களும் இன்னும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறிவிடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.